what is governance? Governance is nothing but interaction between state and non-state agencies. அதுதான் ஒரு சிம்பிளான டேர்ம்ஸ்ல நீங்க சொல்லணும்னா அதுதான் கவர்னன்ஸ். இப்போ கவர்மெண்ட்டுக்கும் கவர்னன்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்றீங்களா யாராச்சும்? டிஃபரன்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். சரி, ஓகே. கவர்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பாடி, அதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கு, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்க. கவர்மெண்ட்ங்கிறது ஒரு ஸ்டேட் மட்டும்தான், இட் இஸ் பப்ளிக் செக்டர். ஆனா கவர்னன்ஸ்ங்கிறது பார்த்து 3 சேர்ந்தது: பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர் அண்ட் வாலண்டரி ஆர்கனைசேஷன். இந்த 3 செக்டர்ஸ், பப்ளிக், பிரைவேட் அண்ட் வாலண்டரி செக்டர். இது வந்து சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஸ்டேட், மார்க்கெட், கம்யூனிட்டி. These 3 terms, when they come together, it forms the governance. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து குட் கவர்னன்ஸ். ஸோ வாட் இஸ் குட் கவர்னன்ஸ்? ஓகே, கரெக்ட். குட் கவர்னன்ஸ்னா கிட்டத்தட்ட அப்படிதான். ஸோ குட் கவர்னன்ஸ் வார்த்தை வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆச்சு அகாடமிக்கா, நம்ம லேமன்ல பேசுறப்ப இங்கிலீஷ் டேர்ம்ல நார்மலா யூஸ் பண்றது தான். ஆனால் ஒரு அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு வந்தது வந்து லேட் 1980s and 90s அந்த டைம்ல தான் இருந்துச்சு. ஆனா இந்தியாவில் வந்து இது வந்து குளோபலா, இந்தியாவில் வந்து குட் கவர்னன்ஸ்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அர்த்தசாஸ்திராலே அவங்க எழுதியிருப்பாங்க. சாணக்கியா வந்து அர்த்தசாஸ்திரால இதை எழுதியிருப்பாங்க, அங்கிருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அசோகாவோட வெல்ஃபேர் ஸ்டேட் பாலிசிஸ்ல இது இருந்துச்சு. அக்பரோட செக்யுலர் ஸ்டேட் பாலிசிலையும் இந்த குட் கவர்னன்ஸ்ங்கிற வார்த்தை வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அது டைரக்டா தி குட் கவர்னன்ஸ் மென்ஷன் ஆகுது, பட் அவங்களோட டேர்ம்ஸ்ல நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா அதுதான் குட் கவர்னன்ஸ். ஓகேவா? ஸோ எப்போ 1980ஸ்லயும் 1990ஸ்லயும் என்ன ஆச்சுன்னா வந்து மார்க்கெட் ஓரியன்டா வந்து அவங்க நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாம் நான் சொல்றது குளோபலி, எல்லாம் வந்து மார்க்கெட் ட்ரிவன். எப்படி சொல்றது, இப்போ நமக்கு இது தேவை அப்படிங்கிறதுனால, இது தேவை, கன்சியூமருக்கு வந்து இந்த நீட் இருக்கு, நம்ம இதை கொடுத்தே ஆகணும், மேனுஃபேக்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. குளோபலைசேஷனே வந்து ரொம்ப கீழே வந்துடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது ஏன் நம்ம பார்த்தோம்னா லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, லேக் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ், டிரான்ஸ்பரன்சி இல்லை, மோர் மார்க்கெட் ஓரியன்டா இருந்தது. அதாவது ப்ராஃபிட் நோக்கியே நம்ம போயிட்டு இருந்தோமே தவிர சிட்டிசனை நோக்கி போயிட்டு இருந்தது. கன்சியூமர் இஸ் சிட்டிசன், அட் தி எண்ட் ஆஃப் த டே கன்சியூமர் இஸ் சிட்டிசன். ஆனால் சிட்டிசனை நோக்கி போகாததுனால குளோபலைசேஷன் வந்து பயங்கரமா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஃபெயிலியர் ஆனதுனால நிறைய இடத்துல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள் போராட்டம் ஆரம்பிச்சதுனால, நிறைய கவர்மெண்ட்டும் கேட்டதுனால வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க. ஏன் வந்து இந்த மார்க்கெட் ஓரியன்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பண்ண. அதுக்கு அவங்க மெயினாக கண்டுபிடிச்ச காரணம் வந்து பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பப்ளிக்குக்காக ஒர்க் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ், இல்லை கவர்மெண்டா இருக்கட்டும், வேற எதா இருந்தாலும், பிரைவேட்டா இருந்தாலும், ஒரு கம்பெனியா இருந்தாலும், அவங்க எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அவங்க வந்து ப்ராஃபிட்டை நோக்கி ஏதோ ஓடிட்டு இருந்தாங்களே தவிர சிட்டிசன், ஒரு கன்சியூமரை நோக்கி ஓடிட்டு இல்லைங்கிறது தான் மெயினான பிரைமரி ரீசன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து ஒரு 4 கிரைட்டீரியா கொடுத்தாங்க, டைமென்ஷன்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. இந்த 4 டைமென்ஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு கண்ட்ரியை வந்து நம்ம குட் கவர்ன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், இனி சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 1992ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த 4 டைமென்ஷன்ஸ் என்னன்னா பப்ளிக் செக்டர் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டபிலிட்டி, லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் தி டெவலப்மெண்ட், டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஈஸி ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். இதுல பப்ளிக் செக்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா யாருக்காச்சும் எதுனா தெரியுமா? ஸோ பப்ளிக் செக்டர் மேனேஜ்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா மெயினா வந்து என்ன பார்ப்பாங்க, இது வேர்ல்டு பேங்க் சொன்னதுல, ஸோ குளோபலி அவங்க என்ன பார்ப்பாங்க ஒரு பப்ளிக் செக்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து கரெக்டா வந்து டெமோக்ராட்டிக்கா இருக்காங்களா, பீப்புள் எல்லாரும் வந்து இந்த கவர்மெண்ட்னால சந்தோஷமா இருக்காங்களா, ப்ராப்பரா எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் ஆகுதா, அந்த மாதிரி விஷயம் தான் மெயினா பார்ப்பாங்க. அடுத்தது வந்து ஃப்ரீடம் அண்ட் பார்ட்டிசிபேஷன் பை வேரியஸ் ரிலீஜியஸ், சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சுரல் அண்ட் ப்ரொஃபஷனல் குரூப்ஸ் இன் கவர்னன்ஸ். அப்படின்னா வந்து எல்லா தரப்புல இருந்தும் மக்கள் வந்து இந்த பாலிசி மேக்கிங்ல இருக்காங்களா அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வெறும் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் மட்டும் சேர்ந்துட்டு
மற்ற எல்லாத்துக்காக பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவாங்களா, அதை தவிர மற்ற எல்லாத்தையும் இன்க்ளூசிவ் பண்ணி எல்லா ஜெண்டரையும், எல்லா ரிலீஜியனையும், எல்லா பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களையும் இன்க்ளூட் பண்ணி அவங்க வந்து பாலிசி மேக் பண்றாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்தது வந்து ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டா இருக்கா, லெஜிஸ்லேஷனோ இல்லை எக்ஸிக்யூட்டிவோ வந்து தலையிடுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இண்டிபெண்டா இருந்ததுன்னா ஓகே குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பியூரோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பெரன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து நம்ம எல்லாம் பியூரோக்ராட்ஸ் ஆகுறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் ஆயிட்டீங்க. நீங்க வந்து யார் அக்கௌண்டபிளா இருக்கணும் யாருக்காச்சும். எனக்கு என்னப்பா, நான் வந்து 3 எக்ஸாமே முடிச்சுட்டு பெரிய ஆள், இவ்வளோ பேத்த தாண்டி நான் வந்துட்டேன், இது எதுக்கு இவங்களுக்காக நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு யோசிக்காம அவங்க யாருக்காச்சும் அக்கௌண்டபிளா இருக்கும். அந்த அக்கௌண்டபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்பெரண்டா இருக்கா, கவர்மெண்ட்குள்ள என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது சிட்டிசன்ஸ். அதுக்காக தான் ஆர்டிஐ ஆக்ட் எல்லாம் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. 2005ல ஆர்டிஐ ஆக்ட் எல்லாம் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் we can get it through RTI Act. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கா. இப்போ எதுனா கவர்மெண்ட் தப்பு பண்ணிட்டாலும் நம்ம ஒரு சிட்டிசனா வந்து நம்மள அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீடம் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து கோஆப்ரேஷன் பிட்வீன் சிவில் சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சிவில் சொசைட்டிக்கும் அதாவது நம்ம சாமானியர்களுக்கும் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு கோஆப்ரேஷன் இருக்கா, இல்லை எப்போ பார்த்தாலும் கான்ஃப்ளிக்டா இருந்தால் அது எப்படி குட் கவர்னன்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ குட் கவர்னன்ஸ்ங்கிற டேர்ம் வந்து வேர்ல்ட் பேங்க் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. குட் கவர்னன்ஸ் வாஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மேனர் இன் விச் power is exercised in the management of a country's economic and social resources for development. Manner in which power is exercised in the management of a country's economic and social resources for development. ஸோ கவர்னன்ஸுங்கிறது வந்து பாலிசி ஃப்ரேம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. குட் கவர்னன்ஸுங்கிறது வந்து பாலிசி ஃப்ரேம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எஃபெக்டிவாக இருக்கா, எஃபிஷியண்ட்டாக இருக்கா, ஓப்பனாக இருக்கா, டெமோக்ராட்டிக்காக இருக்கா, எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது தான் குட் கவர்ன். ஓகேங்களா?